அதாகப்பட்டது மக்களே, மாநாடு மதுரையில் சிறப்பாக நடந்துச்சு. அந்த மாநாட்டில் சில பங்கங்களும் நடந்துச்சு. யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த பங்கத்தை இன்னும் பங்கப்படுத்தியிருக்கார் ஒருத்தர். யார் அவர், என்ன சொல்கிறார் அதிமுக பற்றி பார்த்துருவோம் வாங்க. அமைச்சர் சேகர் பாபு அவர்கள், அவர் தான் இப்போ மாநாடு நடந்ததில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதிமுக அடிமையாயிட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கருத்து பேசியிருக்கார். ஏன் அப்படின்னா, அதில் அண்ணா அவர்கள் உட்பட மறைந்த தலைவர்கள் பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய வீடியோ பதிவு போட்டாங்க, அண்ணாவை அவமானப்படுத்திட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது. இதை கேள்வியாக கேட்கும்போது தான் சேகர்பாபு அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, இதை என்கிட்ட கேட்காதீங்க, எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி இங்கே தான் இருப்பார், போய் கேளுங்க. கேட்க மாட்டீங்க. நான் சொல்கிறேன், இப்போ அந்த அளவுக்கு அதிமுக அடிமையாக போயிடுச்சு. எப்படி, எந்த அளவுக்கு அடிமைன்னா, அதுக்கு இப்போ பாஜகவுக்கு மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை அவர்கள் அவர் தலைவராக இருந்த பொழுது அதிமுகவை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு, அங்கே இருக்கிற தலைவர்களை பற்றி என்னெல்லாம் பேசியிருக்காரு, கிழிச்சு தொங்க விட்டுருக்கார். ஓப்பனாகவே சொல்லியிருக்கார், அதிமுக வேஸ்ட் அப்படின்ற லெவலுக்கு பேசியிருக்கார். அப்பேற்பட்ட ஒரு மனிதர் அந்த மேடையிலேருந்து பேசுகிறாரு. அந்த மேடையில் அதிமுக வச்சுருந்தவங்க அமைதியாக உட்காந்துருக்காங்க. அப்போ என்ன, அண்ணாவை பற்றி இழிவுபடுத்தினாலும் அவங்க அமைதியாக இருக்காங்க. அவங்கள இழிவுபடுத்தின ஒரு தலைவர் மேடையில் பேசுகிறாரு, அதுக்கு அவங்க அமைதியாக இருக்காங்கன்னா என்ன அர்த்தம்? அடிமை சாசனத்தை எழுதி கொடுத்துட்டு ஐயா உள்ளே ஐயான்னு உட்காண்ட்ருக்காங்கன்னு அர்த்தம். இதுதான் இந்த மாநாட்டில் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரே ஒரு கண்டென்ட் அப்படின்ற மாதிரி பேசியிருக்கார் சேகர் பாபு அவர்கள். அந்த இயக்கம் எப்படி தன்னை அடிமைப்படுத்தி கொள்ளுகிறது என்பதற்கு இதுவெல்லாம் ஒரு உதாரணம். மேடையிலே பேசுபவர்கள் எவராக இருந்தாலும், ஏன் அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்ட முன்னாள் பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணாமலை என்றாலும் கூட அவர் வசைப்பாடாத பாடே இல்லை. அவர் அழைக்கின்ற ஒரு மேடையில் இவர்கள் போய் அமர்கிறார்கள் என்றால் அந்த இயக்கத்தை அடிமை சாசனத்தை எழுதி தந்து விட்டார்கள் என்றுதான் அர்த்தம். பக்தர்களுடைய பார்வை என்னுடைய பார்வை அல்ல, ஒட்டுமொத்தமாக நேற்றைய மாநாடு என்பது அரசியல் மாநாடு தான். பவன் கல்யாணுக்கும் தமிழ்நாட்டிற்கும் என்ன தொடர்பு இருக்கின்றது? முருகன் பக்தர். எந்த நாட்டுக்கு முருக பக்தர் அவர்? பவன் கல்யாண் வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தில் வருகின்ற வசனத்தை தான் நாங்கள் திரும்ப பேச வேண்டியது வரும். நாட்டு நட்டாயா கலை பறித்தாயா என்ற சொல்லிற்கு ஏற்றார் போல்தான் அவரை திருப்பி தாக்க வேண்டியது வரும். அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்கிறது? யார் அவர்? வேண்டுமென்றால் பவன் கல்யாணியை ஏதாவது ஒரு தொகுதியை தேர்வு செய்து சென்னையிலே போட்டியிட சொல்லுங்கள். அவர் வெற்றி பெற்றுவிட்டால் அதன் பிறகு என்ன வேண்டுமானாலும் பேசட்டும், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளி கலகலப்பும் கைகலப்பும், ஏற்ற தெரிக்குதுனாலே டன்னு தான். பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.